Hi guys, welcome to Channel Cricket Auction in Tamil. So in this video, என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட்லி லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த மேட்சோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கேம்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஐ மீன் தி ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் கேகேஆர் கேம், அந்த மேட்ச்சில் பார்த்தோன்னா 2 செஞ்சுரியன்ஸ், அந்த ஒரு மேட்சை பற்றி பார்க்க போகிறேன். டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ், அது ஒரு லோ ஸ்கோரிங் என்கவுண்டராக அமைஞ்சாலும் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு ரொம்ப சாதகமாக அமைஞ்ச ஒரு மேட்ச்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப த்ரில்லிங்காகவே போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்லி ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தோன்னா 2 ஹண்ட்ரட்ஸ், ஐ மீன் சுனில் நரேன் ஒரு பக்கம், கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி 100 அடிச்சிருக்காரு சுனில் நரேன். அண்ட் இன்னொரு பக்கம் ஜாஸ் பட்லர் ஹையஸ்ட் எவர் சேஸ் as far as IPL is concerned. பிரில்லியண்ட்டாக ஆடினார் டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அவுட் ஆஃப் நோவேர் கொண்டு வந்தார் மேட்சை, ஒரு பிரில்லியன்ட் 100. ஸோ அந்த ஒரு மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் அன்டில் த லாஸ்ட் பால் இஸ் போல்ட், நோ கேம் இஸ் டிசைடட் அப்படின்றத வந்து நமக்கு தெளிவாக புரிய வச்சுது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அந்த வின்னோட பார்த்தீங்கன்னா அவங்க அட் த மொமெண்ட் அன்டச்சபிளாக இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ், டு பி வெரி ஆனஸ்ட். டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தி டெல்லி கேபிட்டல்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் கேமை பார்த்தோன்னா அவங்க வந்து ஐ மீன் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ரொம்ப நல்ல போலிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். கலீல் அஹ்மத் அண்ட் இஷாந்த் சர்மா பிரில்லியண்ட்டாக போட்டாங்க அட் த டாப். குல்தீப் யாதவ் சூப்பராக போட்டார். அண்ட் அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா கேமே வந்து அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் சுப்மன் கில் விக்கெட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடன்ஸ், சாய் சுதர்ஷன் அன்ஃபார்ச்சுனேட் ரன் அவுட், பட் அங்கேருந்து வந்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கு இருந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வாஸ் பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 89 ஆல் அவுட். இன்ஃபேக்ட் எஸ், ரஷீத் கான் டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் வந்து ஆடினார். பட் ஐ தாட் தட் டெல்லி கேபிட்டல்ஸ் ஐ மீன் ஹேட் அ கிளியர் கேம் பிளான், அதை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அதை வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டை வந்து கிட்டத்தட்ட 9th ஓவர்லேயே அடித்தாங்க. ஸோ டு பி வெரி ஆனஸ்ட் அவங்களோட நெட் ரன் ரேட் அப்படின்றது வந்து எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அது அவங்க லாஸ்க்கான காம்பன்சேட் பண்ணுறதுக்கான ஒரு விக்ட்ரி, அவங்க நெட் ரன் ரேட்டை காம்பன்சேட் பண்ணுறதுக்கான ஒரு ஹியூஜ் விக்ட்ரியாக அது அமைஞ்சிருக்கு. அண்ட் அவங்களோட சீசன் பேக் ஆன் ட்ராக் வர்றதுக்கான ஒரு முக்கியமான வெற்றியை நான் அதை பார்க்குறேன். அண்ட் ஜஸ்ட் வில் give them a lot of confidence அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதர் than that பார்த்தீங்கன்னா பர்சனலி ஸ்பீக்கிங் I thought that டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவுட் ஆஃப் தேர் நெக்ஸ்ட் 7 games 7 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் வின் பண்ணாங்கன்னா தாராளமாக ஒரு குவாலிஃபிகேஷனுக்கான சினாரியோ அமைஞ்சிட்டு இருக்கு. அண்ட் அவங்க பேட்டிங் அண்ட் போலிங் எல்லாம் செட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ், அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்சாக இருந்தது. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் பிரில்லியண்ட்டாக ஆடினார். அந்த டாப் ரோஹித் சர்மா அண்ட் இஷாந்த் கிஷன் ஒன்ஸ் அகேன் ஒரு டீசன்ட் பார்ட்னர்ஷிப். பட் ஒன்ஸ் அகேன் ஃப்ரம் தேர் ஆன் சூரியகுமார் யாதவ் பிரில்லியண்ட்டாக ஆடினது. அண்ட் டிம் டேவிட் அண்ட் திலக் வர்மா ஆல்சோ ரெஸ்பெக்டிவ் கேமியோஸ். ஸோ ஒரு நல்ல டோட்டல் அவங்க எடுத்து போச்சு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி 194 runs டு வின் அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியனில் வந்து கண்டிப்பாகவே வந்து 14 for 4 அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் கேம் டன் அண்ட் டஸ்டட் மாதிரி இருந்தது பஞ்சாப் கிங்ஸோட இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். பட் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா, சஷாங்க் சிங் வந்து கொண்டு வந்த விதம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்தது. அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட், அசுதோஷ் சர்மா நம்ம முதலே சொல்லியிருக்கோம், விஜய் ஹசாரேல அவ்வளோ ப்ராமிஸ் காமிச்சார் ரயில்வேஸ்க்கு. அண்ட் அங்கேருந்து வந்து I mean to play the way he is doing for Punjab Kings, அவங்களுக்கு அந்த கோர் ஒன்ஸ் அகேன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஜிதேஷ் சர்மா, அசுதோஷ் சர்மா, அண்ட் இன்னொரு பக்கம் வந்து சஷாங்க் சிங். ஸோ அவங்க டெஃபினட்டாக மூவிங் அஹெட் ஒரு இந்தியன் கோர் ஆஃப் ஃபினிஷர்ஸ் அவங்களுக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷனுக்கு அவங்களுக்கு ரீட்டைன் பண்ணுறதுக்கான நிறைய ஒரு பிரைட் ஸ்பாட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குமே வந்து ஒரு நல்ல டீம் செட் ஆகிட்டு இருக்கு. ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மிட் டேபிள் கிளாஷ் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. டீம்ஸ் லைக் அட் த மோமெண்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு மாதிரி சான்ஸ் இருக்குது. டெஃபினட்டாகவே வந்து இஃப் தே கேன் வின் கன்சிஸ்டன்ட்லி கண்டிப்பாகவே பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷனுக்கான ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ கைஸ், அதர் than that பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங் மேட்ச்சுக்கு வந்தோம்னா எக்கானா ஸ்டேடியம்னால இந்த பர்டிகுலர் மேட்ச். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. அண்ட் ஐ மீன் ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும், போலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரில்லியண்ட்டாக போட்டாங்க லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். அட் த டாப் எஸ் மேட் ஹென்ரி டீசெண்டாகவே போட்டாருன்னு சொல்லுவேன். அண்ட் ஃப்ரம் தேர் ஆன் குருணால் பாண்டியா எக்ஸலண்ட்டாக போட்டார். யஷ் தாக்கூருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் டே வித் பால், மேபி டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார். பட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 90 for 5 அட் ஒன் சிச்சுவேஷன் பார்த்தோன்னா கண்டிப்பாக கேம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் கிரெடிட் டு ரவீந்திர ஜடேஜா, பிரில்லியண்ட்டாக ஆனார். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சில் நம்பர் 4 ப்ரமோட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் 2 down, டு பி வெரி ஆனஸ்ட் 2 down ப்ரமோட் பண்ணாங்க.
அண்ட் ஃப்ரம் தேர் ஆன் அவர் ஆடின விதம்ன்றது பிரில்லியண்டாக இருந்தது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிராஃப் பண்ணார், ஹி ஹேட் டு கன்சால்டேட் பண்ணார் கொஞ்ச நேரத்துக்கு. அண்ட் அங்கேருந்து வந்து ஆடின விதம் அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப நாள் ஆடினார், டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் வரைக்கும் இருந்தார். அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல டோட்டல் போடுறதுக்கு. அண்ட் மொயின் அலியுமே வந்து மிடில் ஓவர்ஸில் ஒரு நல்ல கேமியோ. அண்ட் டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் MS தோனி ஒன்ஸ் அகேன் அவரோட இம்பாக்ட் கிரியேட் பண்ணார். 28 runs of 9 balls, 311 runs strike rate. இன்ஃபேக்ட் அலாங் வித் ரவீந்திர ஜடேஜா ஒரு ஃப்ளரிஷ் கொடுத்தாங்க, பேக் எண்ட் 183 runs அடிச்சிருந்தாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தோன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, குணால் பாண்டியா வந்து சூப்பராக போட்டிருந்தார். இன்ஃபேக்ட் 2 wickets எடுத்தால் ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலாக போட்டிருந்தார். பட் அவர் பார்த்தீங்கன்னா அவர் கோட்டாவை முடிக்கல. ஸோ எனக்கு அதில் ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது, ஏன் அவரோட கோட்டாவை முடிக்கல 4 overs அப்படின்னு. மேபி கோட்டாவை 4 overs முடிச்சிருந்தாருன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் தட் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து ரொம்ப ஒரு சேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிம்பிளான ஈஸியான சேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டு பி வெரி ஆனஸ்ட், KL ராகுல் ஆடின விதம் அப்படின்றது வந்து இந்தியன் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அந்த கண்டிப்பாக வித்தின் வீக்ஸ் டைம் அந்த செலெக்ஷன் இருக்கும். அண்ட் KL ராகுல் பெர்ஃபார்ம் பண்ண விதம் அப்படின்றது வந்து T20 வேர்ல்ட் கப்புக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் அவரோட ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் ஸ்பாட்க்கு வந்து அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா அமையும் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் LSGக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, KL ராகுல் இந்த சீசன் ரொம்ப நாளாகவே ஆடிட்டு வராரு. பட் அந்த 50s, ஐ மீன் அவரால் பார்த்தீங்கன்னா அந்த 30s 50s கன்வெர்ட் பண்ணுற ஒரு டிஃபிகல்ட்டி இருந்திருக்கு அவருக்கு. அண்ட் இந்த மேட்ச்சில் சூப்பராக ஆடினார். டுவர்ட்ஸ் த வெரி எண்ட் வரைக்கும் ஆனால் எஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியல. பட் ரொம்ப நாளாகவே ஆடினாருன்னு சொல்லலாம். அண்ட் டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் குவிண்டன் டி காக்மே நல்லா ஆடினார் அவரோட. அண்ட் டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் நான் முதலே சொன்ன மாதிரி நிக்கலஸ் பூரன் வந்து அடித்த விதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நெட் ரன் ரேட்டுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் ரவீந்திர ஜடேஜா ஒரு பிரில்லியன்ட் கேட்ச் எடுத்தார் டு டிஸ்மிஸ் KL ராகுல். ஸோ கைஸ், சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் ஒரு மேபி மிடில் ஆர்டரில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்கமிங் மேட்சஸில். அண்ட் LSG பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல்சோ ஒன்ஸ் அகேன் இந்த மிட் டேபிள் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு மாதிரி IPL பார்த்தீங்கன்னா நல்லா டுவர்ட்ஸ் த பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் இந்த மேட்சோட ரிவ்யூ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.